ஹாய், வெல்கம் மை சேனல். காலையில் எழுந்த உடனே அம்முச்சி கூட விளையாடினா தான் அன்றைக்கி டேவே நல்லா போகும். எனக்கு கிடையாது, அவளுக்கு. காலையில் எழுந்ததும் அப்படி இப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டானா ஃபுல் டே அழுதுகிட்டே தான் இருப்பாள். அதுக்கப்புறம் அவள் அழுகையை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் அவளுடைய மைண்ட் செட்டை ஹாப்பியாக கொஞ்சம் அந்த ப்ளேயிங் மூட்லேயே தான் வச்சுக்கணும். அப்படி இப்படி பிசிறு தட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அழுதுகிட்டே தான் இருப்பாள். அவள் கூப்பிட்டு நான் வராட்டி அழுகுவாள். என்ன தாண்டி பிரச்சனைன்னு கேட்டாலும் அழுகுவாள். தூக்கி வச்சுக்கிட்டா மட்டும்தான் கொஞ்சம் காமாக இருப்பாள். எப்படி சிரிக்கிறா பாருங்க. மொத்தம் ஆக்ஷனு கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே. ஓரளவு நல்லா இருந்தால் காலையில் எழுந்த உடனே. பட் ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. ஒரு 1 o'clock மேலே ஃபுல்லாக ஃபீவரு. லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 100க்கு மேலே இருந்தது ஃபீவரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்திங்கன்னா 101, 102 அந்த மாதிரி ஏறிட்டே போச்சு. நானும் ஓரளவு தண்ணிலாம் போட்டு தொடச்சி பேராசிட்டமால் கொடுத்து கொஞ்சம் ப்ளேயிங் மூட்லேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா பேராசிட்டமால் கொடுத்து தூங்க விட்டுட்டோன்னா ஃபீவர் அதிகமாகிடும், கம்மியாகவே ஆகாது. ஓரளவுக்கு அப்படியே வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே பருப்பு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பருப்புலாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு ப்ளஸ் அவரைக்காய் போட்டு தான் சாம்பார் செஞ்சேனே. ஏன்னா அவளுக்கு ஃபீவர் அப்படின்ட்டு அதே மைண்ட் செட்டில் அவள் கூடவே இருந்துகிட்டே இருந்தோம்னா அவளுக்குமே ஃபீவர் கம்மியாகாது, எனக்குமே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ ஓரளவு மொத்தம் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து போட்டு விளையாடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கலாட்டா பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் நல்லா அவள் விளையாடி வேர்த்து விறுவிறுக்க வந்த பிறகு தான் ஃபீவர் மொத்தமே பாப்பாவுக்கு கம்மியாச்சு. ஒரு வழியாக பாப்பாவையுமே தூங்க வச்சுட்டு அவள் கூட நானுமே தூங்கினேன். எழுந்து பார்த்தா ஈவினிங் ஒரு 7க்கு மேலே ஆகிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அவள் தூங்குகிற டைமே பார்த்திங்கன்னா மொத்த வேலையை முடிச்சிடலாம். எனக்கு கூட சேர்ந்து நானும் தூங்குனதுனால எல்லா வேலையும் அப்படியே நின்று போச்சு. அவள் தூங்கும் போது தான் மொத்த வேலையுமே முடிக்க முடியும். ஏன்னா ஃபீவர்ன்றதுனால அவளை மொத்தமாக அழ வைக்க முடியாது. அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னா இன்னுமே ஃபீவர் அதிகமாகிடும். போட்டது போட்டபடியே காலையில் சாம்பார் மாவு ஃபுல்லாக கேஸ் மேலே. ஸோ மொத்தத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிக்கணும் இப்போ. ஏன்னா இதை மார்னிங் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே நான் மொத்த வேலையை முடிச்சிட பார்க்குறேன். ஒரு வழியாக சவுண்டு வராமல் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படி சவுண்டு வந்தாலே எழுந்துப்பா. ஸோ முடிஞ்ச வரையும் சவுண்டு இல்லாமல் ரொம்ப பொறுமையாக தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக ஒரு ஐடியாவே இல்லை எதனால் பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் கூட எழுந்த உடனே நல்லா தான் இருந்தா. பட் டக்குன்ட்டு தான் அந்த ஃபீவர் ஆகியாச்சு. பட் ஆனால் நைட்டு வரையும் தான் இருந்தது. பேராசிட்டமால் கொடுத்து விளையாட விட்ட உடனே மொத்த ஃபீவரை கம்மியாயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு எப்படின்னு சொல்லவே தெரியல. எப்போ என்ன வேணால் நடக்கு. ஒரு நாள் நல்லா இருக்காங்க, ஒரு நாள் டக்குன்ட்டு ஃபீவர் வருது. கோல்டு வந்ததுன்னா கம்பல்சரி 1 week கிட்ட இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாப்பா கொஞ்சம் வளர்ந்து முடிக்கிற வரையுமே இந்த கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் போல். சரி ஓகேன்ட்டு பாப்பா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே பாத்ரூமும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மார்னிங்க்கு பாத்திரம் சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னா மறுநாள் எனக்கு நிறைய வேலை சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சமைக்கவே தோணாது. ஸோ நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மார்னிங் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்னிங் டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கிறத சமைச்சு சாப்பிட்டா ஓரளவு எனக்கு கிளியர் மைண்டாக இருக்கும். இதே கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சமைக்கவும் தோணாது. ஐயோ இது உள்ளே போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டுமே நினைக்க தோணும். ஆக்சுவலாக எல்லா வேலையும் டக்குன்ட்டு தான் முடிச்சிடுவேன். பட் ஆனால் டுடே பாப்பா இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக எனக்கு வேலை ஆகலை. அது மட்டும் இல்லாமல்
அவளுக்கு சில டைம் வந்து அவளை அழ விட்டுட்டு கூட நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது, குழந்தை அழுதாலும் பரவாயில்லன்ட்டு நீ உன்னோட வேலையை பாரு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்து அவள் அழுதாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வீட்டில் இருக்கிற வேலை வந்து பார்த்துருவேன். அவள் கூட சேர்ந்து துணி துவைச்சிருவேன், அவளையுமே வந்து விளையாட விட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி பண்ண முடியல. அதனால தான் அவளை விளையாட விட்டு மருந்து கொடுத்து அவள் கூட சேர்ந்து நானுமே வந்து தூங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து எழுந்து வந்துட்டால் அவளுக்கு வந்து தெரியும் நான் பக்கத்தில் தூங்குறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய சூடு வந்து அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாள். நான் எழுந்து வந்துட்டால் அவளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ டக்குன்ட்டு எழுந்துப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்குமே வந்து எப்படி தான் தூங்கணும் அப்படின்ட்டு தெரியல. அவள் கூட சேர்ந்து நானுமே வந்து தூங்கிட்டேன். மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு மாதிரி தூக்கம் வந்துடுது, அது ஏன்ட்டு தெரியல. அமுச்சு போட முடியும் போனாலே வந்து எனக்கு வந்து பாதி நான் தான் சிக்கான மாதிரி ஆகிடுவேன். ஸோ அதே போல் வந்து ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருந்தது ஒரு 1 வீக்காக. ஸோ சமைச்சிட்டு டக்குன்ட்டு பாப்பா தான் வந்து தூக்கிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டெல்லாம் வந்து வைக்க முடியல. அவள் வந்து எனக்கு டைம் கொடுக்குற சமயத்தில் வந்து ஓரளவு வந்து என்னால் முடிஞ்ச வரையுமே வந்து நான் க்ளீனாக வச்சுக்க பார்ப்பேன். ஸோ சாதம் வந்து நேற்றுக்கு சாதம் செய்யும்போது வந்து ஃபுல்லாக வந்து பொங்கி வந்துடுச்சு. ஸோ அது மட்டுமே வந்து அழுக்காக இருந்ததுனால வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து பாப்பா தூங்கும்போது தான் வந்து எல்லாமே பண்ண முடியுது. விட்டனா இது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு தெரியல. பாப்பா தூங்கும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, மற்ற டயத்தில் வந்து சுத்தமாக வந்து முடியல. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே